தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் மனுகுலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம், நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறாராம். எதற்காக என்று சொன்னால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். தேடுவனை தேடுகிறோம், தேடுகிறதெல்லாம் தேடுறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உணர்வுள்ள இருதயத்தோடு கூட. புரியுதுங்களா? முழு அன்போடு கூட. அதான் முழு அன்போடுன்னு சொல்லுவாங்க. உணர்வுள்ள இருதயத்தோடு, பயத்தோடு, பக்தியோடு, இல்லையா? அப்போ அப்படி தேடுகிறவர்களை அவர் கண் கவனிக்குதான், அவர் கண் பார்க்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் கவனிக்கிறார், அவர் பார்க்கிறவர் என்று எத்தனை பேர் முதல்ல விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமாம், உண்மையாக தேடுறோம், உண்மையாக ஆண்டவரை பின்பற்றுகிறோம். அந்தரங்கத்தில், வெளியங்கரமாக இல்லை, அந்தரங்கத்தில் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனை தேடுகிற விதங்கள் எப்படி இருக்கிறது, தேவனை எப்படி தேடுகிறோம், எப்படி அவருக்கு பயந்து நடக்கிறோம், பக்தியோடு நடக்கிறோம் என்பதை அவர் கவனிக்கிறார், அவர் பார்க்கிறாராம். சோதரர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை காண்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ பாருங்க, நோவா ஆண்டவர் சொல்லும்போது, நோவாவுடைய காரியத்தை சொல்லும்போது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே அவர் பார்த்ததுனால தான் அவனுக்கு கிருபை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா, அவன் அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனுமாயிருந்தான். ஆதாம் வழியில் வந்து எல்லாருமே வழி தப்பி போயிட்டாங்க, எல்லாருமே இடறி போயிட்டாங்க, எல்லாருமே துன்மார்க்கமான ஜீவியத்திற்கு போயிட்டாங்க. ஆண்டவர் அங்கே மனுபுத்திரரை பார்க்கிறார். அவருடைய பொல்லாத வழிகளை கண்டு, பொல்லாத செய்கைகளை கண்டு, அவருடைய தடுமாற்றமான வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன்னு சொன்னார். அதை பார்த்து தான் சொன்னார். ஆனால் இதன் மத்தியிலே ஒரு மனிதன் தேவனை உண்மையாய் தேடுகிறவன், அவ்வளவு பெரிய கூட்டத்தின் நடுவில், புரியுதுங்களா? ஆதாம் வழியில் ஏனோக்கு அவர்கள்லாம் சில பேர் தேவனோடு சஞ்சரித்தாங்க, பார்த்தீங்களா? அதுபோலவே இவன் அந்த தலைமுறையில் யாரோ ஒருத்தர் மூலமாக தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டவன், அந்த நீதியை விடாதபடி, உத்தமத்தை விடாதபடி, தேவனை பின்பற்றுகிறதை விடாதபடி, தேவனுடைய வழியை விடாதபடி, தேவனோடு கூட தொடர்ந்து சஞ்சரிக்கிறவனாகவே இருந்திருக்கிறான். தேவனுக்கு பயந்து வாழ்கிறவனாக, தேவனோடு நடக்கிறவனாகவே இருந்திருக்கிறான். இதை கர்த்தர் பார்த்தார். அப்போ பூமியை அழிக்கணும், இந்த துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவர்களை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தீர்மானம் பண்ணும்போது அதுதான் சொல்லப்படுகிறது. அவனை எல்லாரையும் பார்த்தது போல தான் அவனை பார்க்கிறார். ஆனால் பட் இவன் ஒருவன் எப்படி இருக்கிறான்? நீதிமானாக இருக்கிறான், உத்தமனாக இருக்கிறான், என்னோடு கூட எனக்காக வாழ்கிறவனாக இருக்கிறான் என்பதை பார்த்ததுனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர்களெல்லாம் அழிக்கவும், அவர்களெல்லாம் கவிழ்த்து போடவும், அவர்களை நிர்மலமாக்கவும் தேவனுடைய கண்கள் எப்படி இருந்ததோ அப்படியே நோவாவை காக்கவும், நோவாவை பாதுகாக்கவும், அவன் சந்ததியை தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், தொடர்ந்து அவனை வழிநடத்தவும் அவருக்கு அவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று போட்டிருக்கு. சொல்றது விளங்குதுங்களா? அப்போ தேவனை நல்லா கவனிங்க. நீங்கள் தேவனை எப்படி தேடுகிறீங்கன்னு பார்த்து, உலகத்துக்கு எந்த அழிவும் வரலாம், உலகத்துக்கு எந்த விதமான சூழ்நிலைகளும் காரியங்களும் மாறலாம், இல்லையா? அவனை சுற்றி இருக்கிறவர்களுக்கோ, சமுதாயத்திலேயோ, உலகத்திலேயோ எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் தேவனை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை தேவன் தம்முடைய கண்களிலே அவர் கவனித்து எப்படி வச்சிருக்கிறார்? கண்ணின் இமை போல நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு கிருபை தருவார் ஆண்டவர், அவனை காக்கும்படியாக, அவனை பராமரிக்கும்படியாக. புரியுதுங்களா உங்களுக்கு? பஞ்ச காலத்திலும் உளவணிக்க கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நோக்கமாக இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. கர்த்தரை தேடுகிறவர்கள் வழியில், கர்த்தரை நாடுகிறவர்களுடைய வழியில் பஞ்சகாலத்திலும் உணவளிக்க கர்த்தர் காண்கிறாராம், அவர் கவனித்து பார்த்து நடத்துகிறாருன்னு போட்டு. அப்போ கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், அவர் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் மறக்கக்கூடாது. அவர் கண்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது.
அப்போ உண்மையாய் நீ தேடுகிற பிள்ளையாயிருந்தால், உண்மையாய் நீ அவரை பின்பற்றுகிற பிள்ளையாயிருந்தால், உத்தமமாய் அவரோடு கூட நடக்கிற பிள்ளைகளாயிருந்தால் அவர் கண் உன்னை விட்டு விலகாது. கிருபையை நிச்சயமாக தருவார். இந்த உலகத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் உலகத்தில் சம்பவிக்கலாம். ஆனால் உன்னை காப்பாற்றுவதற்கு அவர் கிருபை தருவார். உன்னை தப்புவிப்பதற்கு அவர் கிருபை தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா நாச மோசத்திலிருந்தும் உன்னை காப்பதற்கு அவர் கிருபை தருவார். அவர் கிருபை இல்லைன்னா நிர்மூலமாயிடுவோம். ஹல்லேலூயா. தேவனை தேடுறவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனுக்கு வருகிற வித்தியாசமான அழிவுகள், நாச மோசங்கள், பாதிப்புகள், திடீர் சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் வராது. தேவனை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையை தருவார். அதனால்தான் கர்த்தரை தேடணும் நம்ம எல்லா சூழ்நிலையும். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீதியாய் நடப்பதற்கு, அவருக்கு முன்பாக உத்தமமாய் நடப்பதற்கு நம்ம வழியை ஒப்புவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்றது கவனிக்கிறீங்களா? ஆம். அதனால தான் ஆசாராஜா கிட்ட தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுவான், நீ தேவனை சார்ந்து கொண்ட போதல்லவா தேவன் உனக்கு உதவி செய்தார், இந்த விஷயத்திலே நீ மதியற்றவராய் போனீரே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு விளக்கத்தை சொல்லுவார். நீங்கள் தேவனை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை கொடுப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆசாராஜாட்ட சொல்லும்போது தீர்க்கதரிசி ஆகிய என்ன செய்கிறான்? ஆசாராஜா தேவனை சார்ந்து கொள்ளாதபடி அவன் செய்த காரியத்தை அறிந்து தேவன் அவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். தேவன் அவனிடத்தில் ஆள் அனுப்புகிறார். அப்போ கர்த்தருடைய கண்கள் தேவனை சார்ந்து கொள்கிறவருடைய வாழ்க்கையில் கிருபைகளை, வல்லமைகளை, ஆசீர்வாதங்களை, பாதுகாப்புகளை கொடுப்பதற்கு அவருடைய கண்கள் உலாவிக்கிட்டே இருக்கான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நம்ம நினைக்கக்கூடாது ஆண்டவர் என்ன பார்க்கல. சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்க கண்ணில் கொஞ்சம் தயவு கிடைச்சா நல்லாயிருக்கும், இவங்க கண்ணில் தயவு கிடைச்சா நல்லாயிருக்கும், அவங்க கண்ணு நம்ம மேலே பட்டுச்சுன்னா போதும், இவங்க கண்ணு நம்ம மேலே பட்டுச்சுன்னா போதும். பெரிய ஆளுகளை பார்த்து சொல்லுவாங்க சில பேர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவங்க கண்ணு நம்ம மேலே பட்டுச்சுன்னா போதும். நீங்கள் பாருங்கள், அந்த பெரிய ஆளுங்க, அமைச்சர்கள், முதல்வர்கள், பெரிய பெரிய அதிகாரி, இவங்கெல்லாம், இந்த தொண்டர்கள்லாம் பாருங்கள், அவங்க கண்ணில் படுகிற மாதிரியே சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எதற்காக? இவன் கண்ணிலேயே பட்டுக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகும்? இவன் வரான் போகிறான், அது செய்கிறான் அப்படி பண்ணுறான், கட்சிக்காக உழைக்கிறான்னு அவன் கண்ணில் படணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு நல்ல வழிகளை ஏதாவது கிடைக்கும்னா அவன் என்ன செய்வான்? சில பேர் மற்றவருடைய கண்களில் படுகிற மாதிரியே சில வேலைகளை செய்வாங்க. ஆனால் மனிதருடைய கண்களிலே அப்படி நம்ம முயற்சி பண்ணி செய்வதை விட தேவனுக்கு நாம் உண்மையாக இருந்து செய்தால் கர்த்தர் நம்மளை பார்ப்பார். சொல்றது விளங்குதாங்க? தேவனுடைய பார்வை நம்ம மேலே படணும். கர்த்தருடைய பார்வை என் மேலே படணும்னா நம்மகிட்ட நீதி தேவை, உத்தமம் தேவை, தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் தேவை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை தேவை. அப்போ தானாக அவருடைய கண்ணு படும் நம்ம மேலே. ஆண்டவர் அவர் பார்வை நம்ம மேலே பட்டா போதும். இயேசுவினுடைய பார்வை நம்ம மேலே விழணும். விழுந்துட்டா உன் வாழ்க்கையே மாறிடும், வித்தியாசமாயிடும். கர்த்தர் நோவா வாழ்க்கையை வித்தியாசப்படுத்துகிறார். உலகமே தலைகீழாக திருப்பப்படுகிறது. ஆனால் நோவா வாழ்க்கை அதன் மத்தியிலே காக்கப்படுகிறதாக தேவன் அவனை காக்கிறவராக இருந்தார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நோவாவை தேவன் காக்கக்கூடியவராக இருந்தார். எல்லா சூழ்நிலைகளையும் மாறும்போது தலைகீழாக மாறுது எல்லாமே. ஸ்தோத்திரம். யோபுக்கு அதுதான் சொல்றார். பிசாசு போய் கண் வைக்கும் போது என்ன சொல்றார்? பிசாசை பார்த்து கேட்கிறார், அப்படிங்கிறீங்களா? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, அப்படின்னா கண் வைத்தாயோன்னு கேட்கிறார். அவன் மேலே கண் வச்சியா? அவனை அகப்படுத்துறதுக்கு, அவனை பிடிக்கிறதுக்கு? அவன் என் தாசன் அப்படின்றார். அவன் உத்தமனவன், அவன் சன்மார்க்கனவன், எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன் அவன். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் பார்த்தீங்களா? கரங்களை தட்டி விளங்குதா? மண்டையில் கொஞ்சம் ஏறுதாங்க? கொஞ்சம் உணர்ந்து கேட்குறோமா செய்தியை? முதல் வசனமே அதுதான், உணர்வுள்ளவனை தான் பார்க்குறாருன்னு போட்டிருக்கு. செய்தியாவது உணர்ந்து கேட்கணும். உணர்வுள்ள இருதயம் இருந்தால் தான் நம்ம தேவனை தேட முடியும். இருதயத்தில் உணர்வு இல்லைன்னு வச்சுக்கலேன், நம்ம ஏதோ தேடுவோம், அவ்வளோதான். ஆண்டவரை தேடுவோம், ஜெபம் பண்ணுவோம், சும்மா சர்ச்சுக்கு வருவோம் போவோம், இது வேற.
ஆனால் பட் உணர்வுள்ள இருதயத்தோடு நீங்கள் தேடும் போதும், சபைக்கு நீங்கள் கூடி வரும்போதும், ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் இயேசுவை உணர்வோடு கூட தேடும் போதும், அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? உணர்வுள்ள இருதயத்தோடு தினமும் ஜெபிக்க போகிறது. நேகர் பாருங்க, உணர்வே இருக்காது. என்ன அப்படின்னா ஜெபமே பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஒரு நாள் தேவனை தேடவே மாட்டாங்க. சர்ச்சுக்கு சண்டே வந்து அப்படி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து போகிறதான். இது என்ன வாழ்க்கை? கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏங்க, உலகத்தான் கூட கல்லையும் மண்ணையும் வணங்குறவன் என்ன பண்ணுறான்? வெள்ளிக்கிழமை, திங்கக்கிழமை, அந்த நேரம் இந்த நேரம், அந்த கோயில் இந்த கோயில் ஓடுறான். நீ ஜீவனுள்ள தேவனை தேடுறதுக்கு என்ன செய்கிற? அதுவும் இங்கே வந்து அரைகுறை தான். இங்கே கொஞ்சம் லேட்டாக வர்றது, ஏதாவது உட்காந்து ஏதாவது ஒன்றை தேடிட்டு போகிறோம். சும்மா உட்காந்து அட்டண்டன்ஸ் போட்டு போகிறோம், அவ்வளோதான். உண்மையாக அப்படி தான் இருக்குது அநேகருடைய வாழ்க்கை. அட்டண்டன்ஸ் போடுகிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். தேவனை அர்ப்பணிப்போடு தேடணும். அதை தான் கர்த்தர் உன்னை பார்ப்பார். அநேகர் ஜெபமே இல்லை. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இருதயம் இருளடைஞ்சிரும். தேவனை என்று அறிந்தும் தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தாதபடினால்னு போட்டிருக்கு. நீ அனுதினமும் தேவனை, ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சிட்ட, இவரே மெய் ரட்சகர்னு அறிஞ்சுக்கிட்ட. சவுண்டு கொஞ்சம் தம்பி. இவரே மெய் ரட்சகர்னு அறிஞ்சாச்சு. நம்ம ஸ்தோத்திரம், அல்லேலூயா. மெய் தெய்வம் என்று அறிஞ்சாச்சு. கொஞ்சம் சார்பு கம்மிப்பா. மெய் தெய்வம்னு அறிஞ்சாச்சு, எல்லாமே நமக்கு விளங்கிடுச்சு. ஆனால் என்ன செய்யறதில்லை? அவரை மகிமைப்படுத்தாதபடி நீங்கள் காணப்படக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஜெபமே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு கர்த்தர் சமூகத்தை முதலாவது தேடுவதே இல்லை. எழுந்திருக்கிறதே நிறைய பேர் எத்தனை மணி தெரியுங்களா? 8 மணி, 9 மணி, 10 மணி. அல்லேலூயா. விசேஷமாக இந்த குழந்தைகளை வைத்திருக்கிறவர்கள்லாம் கேட்டால், குழந்தை ராத்திரிலாம் தூங்கலை, அதனால நான் காலையில் தூங்குறேன். சோத்திரம், அல்லேலூயா. அநியாயம் இதெல்லாம். ஆமாம், எல்லாம் ஏன்னா ஒரு 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 கேவலிங் ஆனதை இதெல்லாம் ஒரு உணர்த்தப்பட்டு தான் நான் பேசுகிறேன். நான் இதெல்லாம் வந்து நீங்கள் வளர முடியாது, தேவனுக்குள்ளே சிறப்பட முடியாது. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போகும். உணர்வே இல்லை, இருதயம் ஆயிடுவீங்க. குழந்தை இப்போ யாரும் என்கிட்ட சொல்கிறது இல்லை. நான் தேவனுடைய பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன். சும்மா வந்து உங்கள் வீட்டுக்காரோ இல்லை யாரோ வந்து இது குழந்தைய தூங்கிட்டு இருக்குன்னு என்கிட்ட எல்லாம் யாரும் வந்து சொல்கிறது இல்லை. நானாக எனக்கு தோணுது, இந்த நேரத்தில் சொல்கிறேன், கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது. யாருமே சொல்கிறேன், வேலைக்கு தம்பிகளும் எல்லாரையும் சொல்கிறேன். நைட்டெல்லாம் உட்காந்துக்கிட்டு செல்லை நோண்டிக்கிட்டு 12 மணி வரைக்கும் டிவியை பார்த்து அதை பார்த்து 1 மணி வரைக்கும் வேலையெல்லாம் செய்கிறோம், ஏதோ பண்ணுறோம். பட் ஆனால் படுத்து தூங்கிட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிறோம்? 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்திரிச்சு சும்மா அப்படியே முகத்தை கழுவிட்டு வேலைக்கு இந்த இதுக்கெல்லாம் கூட, பறவைகள்லாம் கூட அதிகாலையில் இருந்து தேடுதுன்னு போட்டிருக்கு. காலையிலேயே 5 மணிக்கே பாருங்க, குருவிகள் கத்த ஆரம்பிக்குது, காக்கைகள் கூவ ஆரம்பிக்குது, சேவல்கள் கூவ ஆரம்பிக்குதுங்க. எல்லாம் அதிகாலையிலே தேவனை தேடுதான். அதெல்லாம் எழுந்த உடனே தேவனை தேடிட்டு தான் அடுத்த பணியே வேலை செய்தாது. தன்னுடைய வேலைகளுக்கு அது ஆகாரத்தை தேடி போகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம் என்ன செய்கிறோம்? மனிதர்களாக இருந்து கொஞ்ச நேரம் எழுந்து ஏன் உண்மையுள்ள தேவனை தேடக்கூடாதா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உனக்கு தெரிந்த பாடல்களை பாடி தேவனை உயர்த்தி துதித்து, கொஞ்சம் உனக்காக தானே விண்ணப்பம் பண்ண சொல்கிறார். நீ அவருக்காகவா விண்ணப்பம் பண்ணுற? ஆண்டவரே நீங்கள் என்றைக்கும் அப்படியே காக்கப்படணும். அவர் விண்ணப்பம் பண்ண சொல்கிறதே உனக்காக தானே. சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்காக, உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் ஒரு சின்ன ஜபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் வேதத்தை எடுத்து தியானிக்க கூடாதா? உணர்வுள்ள இருதயத்தோடு கூட இப்படி நீ தேடிட்டே இருந்தீங்கன்னா அவர் பார்ப்பார். தேடாதவனையும் பார்ப்பார், தேடுகிறவர்களையும் பார்ப்பார் ஆண்டவர். அதனால் அனுதினமும் கர்த்தரை தேடுகிற இருதயம் காணப்பட வேண்டும். அதை அவர் பார்ப்பார். நீ அவரை தினமும் சார்ந்து கொண்டு தான் வெளியில் போகிற, நீங்கள் தான் என்ன நடத்தணும்னு போகிற இல்லையா? வெளியில் போய் நீ படாத பாடு உன் வாழ்க்கையில் படுறதுக்கு பொதுவாக கர்த்தரை தேடி போனேன்னா உன் வாழ்க்கை கடினமாக இருக்காது, லெகுவாக மாற ஆரம்பிக்கும். விசுவாசத்தோடு கர்த்தரை தேடணும். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை போய் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல உரத்த குரலோடு சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அந்த இருதயம் வேணும் நமக்கு. செய்தி கொடுக்கும்போது அறிந்து கொள்ளணும். வார்த்தைகளை நிறைய நேரங்களில்
நம்ம செய்தி கொடுக்கும்போது இவர்களுக்காக பேசுகிறாங்க, அதுக்காக பேசுகிறாங்க. இதெல்லாம் உங்களுடைய சிந்தையில் மண்டையில் ஏறும்போது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களாக மாறாது. லேசாக நான் உணர்த்தப்படுறேன், சில பேருக்குள்ள அந்த மைண்டு வருது. ஏன்னா சில பேர்களை சொல்லி நம்ம பிரசங்கம் பண்ணும்போது பைபிளில் இருக்கிற பேர் எது சொல்லி பிரசங்கம் பண்ணும்போதும் இங்கே அந்த பேருடையவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் நல்லா கவனிக்கணும். இப்போ நோவான்னு ஒருத்தர் பேருடையவர் இருக்கிறார் உள்ள அப்படின்னா, மோசேன்னு ஒருத்தர் மோசே பேருடையவர் இருக்கிறார் அப்படின்னா, வேதத்திலேருந்து ஒரு பிரசங்கம் பண்ணும்போது அத்தனை பேரும் நம்ம கிறிஸ்துவுக்குள் மோசே தான், அத்தனை பேரும் நம்ம யோசுவா தான். திறந்து நல்லா சத்தமாக கை உயர்த்தி சொல்லு. ஒரு ஆளுக்காக உட்காந்து இங்கே ஒரு ஆள் பேரை சொல்லியா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்காக ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அதனால் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன் என்கிட்ட, லேட்டாக சொன்னாங்க. அப்புறம் அந்த பேரையே சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்க பிரசங்கம். அடப்பாவி என்ன இப்படியுமா, இதில் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருக்காப்பா, அதெல்லாம் என்னதான் மனம் திரும்பி இருக்கா, இதெல்லாம் சொல்கிறது விளங்குதாங்க. என்னதான் மனம் திரும்புதல் இவங்களுக்குள்ள இருக்கு. எப்படி வசனத்தை கேட்குறாங்க, எப்படி உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்குறாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனை தேடுறது இல்லை, தேவ சமூகத்தில் இல்லை, இருதயம் இருளடைஞ்சு போயிருக்கு. பிசாசினுடைய கிரியை கக்கப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறது? இங்கே தேவனுடைய காரியங்களுக்கு அது எவனை எப்பவுமே பிசாசு எதிராகவே தான் செயல்படுவான். சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? நல்லா கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. அவன் எதிராக தான் செயல்படுவான். உனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருந்தா, தேவனுடைய சமூகம் நிறைந்திருந்தா, தேவ வார்த்தை இருதயத்தில் இருந்தா இப்படிப்பட்ட சிந்தை வரா. தேவனுக்கு எதிராக பேச மாட்டோம், தேவனுக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம். சொல்றது விளங்குதாங்க? ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை சோதிங்க, ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. உணர்வுள்ள இருதயத்தை கொண்டு வரணும். நம்ம யோபு பாருங்க, கேட்கிறார் ஆண்டவர், கவனிச்சாரதுனால தானே கேட்கிறார். யோபுவை பார்த்ததுனால தான் கேட்குறாருங்க. யோபு ஒரு இடத்துல சொல்லுகிறார், வாசிங்க. யோபு புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20லேருந்து 27 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம் வேகமா. யோபு 19ஆம் அதிகாரம். என் எலும்புகள் என் தோளோடும் என் மாம்சத்தோடும் ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட தோல் மாத்திரம் தப்பினது. என் சிநேகிதரை எனக்கு இறங்குங்கள். இப்படி வாச்சா எப்படி கேட்காதே. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 19:25 வாசிக்கிறேன், கவனிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எல்லாரும் வாசிப்பேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து என் தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரிகள் எனக்குள்ளே வாஞ்சையோடு இருக்கிறாராம், தாகத்தோடு இருக்கிறாராம். யாரை பார்க்கறதுக்கு? இயேசுவை நான் பார்க்கணும். அவன் உண்மையாக தேடுறான், உத்தமமாக தேடுறான். அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் இவனை திறந்து சொல்லுங்க. ஒரு நாள் நான் என்ன செய்வேன் அவரை சொல்லுங்க, வாய் திறந்து. அந்த உணர்வு இருக்கா? இயேசுவை காண்பேன்னு உணர்வு இருக்கா? இயேசுவை பார்ப்பேன்னு உணர்வு இருக்கா நமக்கு? ஒரு நாள் நான் அவரை பார்ப்பேன், ஒரு நாள் நான் அவரை தரிசிப்பேன் அப்படின்னு சொல்லி முடியாத நிலையில், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிலையில் சொல்லுகிறான், என் இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு. இதுதாங்க ஆண்டவரை தேடுகிற உண்மையான இருதயம் இல்லையா? நம்ம வாழ்க்கையில் சின்னதாக ஒன்று நடந்துட்டா போதும், ஏதாவது ஒன்று வந்துட்டா போதும், ஆண்டவர் இல்லை அப்படின்றோம். அப்பவும் சொல்லணும், எப்பவும் சொல்லணும். ஒன்று நடந்தால் தான் இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லக்கூடாது. எந்த நிலையிலும் சத்தியம் சத்தியம்தான், என் இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். என் தேவன் ஜீவன் உள்ள தேவன் தான். கையை தட்டி விளங்குதா இல்லையா உங்களுக்கு? என் இயேசு ஜீவிக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறார். அவர் என்றைக்கு என் தேவன் வாழ்கிறவர் தான் இல்லையா? அந்த உணர்வோடு தான் நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். எப்பொழுதுமே இயேசு அவன் சொல்றான், அந்த மாதிரி நேரத்தில் நான் பார்ப்பேன் அவரை. இந்த பூமியின் மேல ஒரு நாள் வந்து நிற்பார். இந்த வெளிச்சம், இந்த வெளிப்பாடு அவனுக்கு எப்போ கிடைக்கும் தெரியுங்களா? யோபுக்கு சோத்திரம் எப்போ கிடைச்சது அவனுக்கு? ஆபிரகாமுடைய காலத்துக்கு முன்பு.
நோவாவுடைய வழி எப்படி? நோவா அதற்கு முன் இருந்த ஒரு தலைமுறையில் அவன் ஏதோ ஒரு கேள்விப்பட்டு ஆண்டவரை பற்றி கொண்டு பிடிச்சு அவன் அப்படியே ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தானோ, அதே போல் ஆபிரகாமுக்கு முன்னாடி நோவாவுடைய பின்னாடி, புரியுதுங்களா? நோவாவுடைய காலத்தில் ஒரு கூட்டம் போச்சு, நோவாவுக்கு பின்னாடி கேள்விப்பட்டு ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் வெளிப்படுறார். யோபுக்கெல்லாம் வெளிப்படலை. புரியுதுங்களா உங்களுக்கு? இவனுடைய தேடுதலை வச்சு தான் இவனை வந்து சந்திச்சார். அவனுக்கு எதுவும் தெரியாது, அவனுக்கு கற்பனைகள் இல்லை, கட்டளைகள் கிடையாது. அவன் அந்த நாட்கள் நோவா காலத்தில் தேடிட்டு வந்த முற்பிதாக்களுடைய வம்ச அட்டவணையில் ஏதோ ஒரு இதில் அவன் தேவனுடைய அன்பை அறிந்தவனாக, உத்தமனாக, சன்மார்க்கனாக, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி ஒவ்வொரு நாளும் தேவ பயத்தோடு பக்தியோடு வாழ்கிறவனாக இருந்தான். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு பக்தி அப்படின்னு சொன்னாலே கேள்விக்குறியாக தான் இருக்கு. அல்லேலூயா. தேவ பக்தி போய்விட்டது, தேவ அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மோசே சொன்னது போல, மோசே சொல்றான், நான் மாத்திரமல்ல எல்லாரும் தேவனை தேடுகிறவர்களா இருந்தால் நலமா இருக்குமே என்று சொன்னான். அது மாதிரி எல்லாரும் ஆண்டவரை தேடினா நலமா இருக்குமே. ஆய் திறந்து சொல்லுங்களேங்க. எல்லாரும் ஆண்டவருடைய அன்புக்குள்ள வரணும். எல்லாரும் இயேசுவை உணர்வுள்ள இருதயத்தோடு தேட வேண்டும். சோத்திரம். அந்த அடிப்படையில் யோபு தேடுறாரு. அப்படி தேடினவன ஆண்டவர் பார்த்துருந்தார். பார்த்து பிசாசுகிட்ட கேட்குறாரு, அவன் மேலே கவனம் வைத்தேன். நானும் அவன் அந்த சூழ்நிலைக்கு பிறகு அவன் ஆண்டவரை சொல்லுகிறான், நான் அவரை பார்ப்பேன், என் கண்கள் பார்க்கும்னு சொன்னான். அதே நீங்கள் 42 யோபு 42 அதிகாரத்தில் 4-5 அவன் சொல்கிறான் பாருங்க. யோபு திரும்ப ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான் பாருங்க. 45 அதிகாரத்தில் 4-5 வாசிங்க. நீர் எனக்கு செவி கொடும். மைக்கையில் தான் வாசிக்கணும். 42:4-5 மைக் என்னப்பா ஆச்சு? நீர் எனக்கு செவி கொடும், நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்விப்பட்டேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதினால், அங்க சொல்றான் பாருங்க எப்படி, என் காதினால். எல்லாரும் சொல்லுங்க என்ன சொல்றாரு? என் காதினால் உம்மை கேட்டுட்டு இருந்த ஆண்டவரே, இப்போ என் கண் உம்மை காண்கிறது. இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அல்லேலூயா. பார்ப்பேன்னு சொன்னான் பார்த்தீங்களா? ஆண்டவர் அவனை பார்க்க வச்சுட்டார். நீ பார்க்கலான்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா பார்த்துட்டு இருக்கிறார் ஒருத்தர் உனக்கு. அவர் உன்னை தன்னை வெளிப்படுத்துவார். நீ பார்க்கும்படி ஒரு நாள் உனக்கு வெளிப்படுவார் அவர். கையை தட்டி சொல்லுங்க, விளங்குதான் உங்களுக்கு? ஆமாம், நான் உங்களை கேள்விப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஆண்டவரே, இப்பொழுதோ என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. சொல்லுங்கள் அல்லேலூயா. அப்போ அந்த இருதயம் பாருங்க, ஆண்டவரை அந்த தேடுகிற உணர்வுள்ள இருதயம் இருந்ததுனால தேவனுக்கு அவனுக்கு அப்படியே ஒரு கனெக்ட் உருவாகுது. தேவன் அவனை பார்க்கிறார், அவனோடு ஒரு கனெக்ட் பண்ணுறார், அவனோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறார், அவனோடு கூட சம்பாசிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட மனிதர்களோடு கூட அவனுக்கு விசேஷித்த கிருபைகளை கொடுக்க விரும்புகிறார், அவர்களை கொஞ்சம் வித்தியாசமாக நடத்த விரும்புகிறார் ஆண்டவர். இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? சோத்திரம். தேடுனாதான் பேரளவு ஏதோ அப்படி இல்லை. அல்லேலூயா. அவரும் நம்மளும் ஒன்று, அப்படியே அந்த கலந்த உறவோடு இருக்கணும். அவர் கண் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. அவர் கண்கள் என்னை என்ன செய்கிறது? ஒவ்வொரு நாளும் கவனித்து கொண்டிருக்கிறது. இந்த பயம், சின்ன சின்ன விஷயம்னாலும் பயம் வேணும். சோத்திரம். சில பேரெல்லாம் கடப்பாறை முழுங்கிட்டு அமைதியாக இருக்கு. எப்படி? கடப்பாறை முழுங்கிட்டு என்ன செய்யுதுங்க? சோத்திரம். புரியுதுங்களா? கடப்பாறை முழுங்கினா என்ன ஆகும்? அது என்ன பண்ண முடியும்? வயிற்ற கிழிச்சிட்டு தான் வரும். ஒரு நாளைக்கு உட்காந்துக்கிட்டு அப்படியே முழுங்கிட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரியே இருந்துடுறாங்க நிறைய பேர் வாழ்க்கையில். அப்படி இல்லை பிரியமா, நல்லா கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில் அந்த பயபக்தி இருக்கா தேவனுக்கு? தேவன் என்னை பார்த்துட்டே இருக்கிறார், நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார் என்ற ஒரு பயபக்தி இருக்கு பார்த்தீங்களா? அவன் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்களுக்கும் தேவனோடு கூட தன்னை ஒப்பிட்டு ஒப்புரவாகி அவரோடு இணைந்து இசைந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களே ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. அப்படிப்பட்டவர்களையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? வாய் திறந்து சொல்லுங்களேங்க. இந்த உணர்வுக்குள்ள திருச்சபை வாங்க. அப்படிப்பட்டவன் மேல கிருபை வரும். அப்படிப்பட்டவனை கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். அவனை
பாதுகாக்க செய்வார். பாதுகாத்து வச்சிருந்தார் யோபுவை. அதனால தான் பிசாசு அனுமதி, தேவன்ட்டு அனுமதி பெற்று தான் வரான். நேரடியாலாம் வந்து உன்னை தாக்கவே முடியாது. ஜஸ்ட் கொஞ்சம் அனுமதி கொடுங்க, நான் போய் அவனை கொஞ்சம் சோதிச்சு பார்க்குறேன் எப்படிப்பட்டவனு கேட்குறான். ஆண்டவர் நம்பி அனுமதி கொடுத்தார் யோபுவை. புரியுதுங்களா? சும்மாலாம் நேரடியாக பிசாசு வந்து உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு நீங்கள் தேவனை உண்மையாக உத்தமமாக தேடுகிறவர்களாக இருந்தால் உன் வாழ்க்கையிலலாம் சாதாரணமாக குறுக்கிட்டு உன் வாழ்க்கையை எது செய்திட முடியாது, உன் வாழ்க்கையை பாதிச்சிட முடியாது. அவர் உன்னை பாதுகாத்து வைத்திருப்பார். அல்லேலூயா. அவர் கண் இருக்கு மேலே, நுழை மந்தல தொட முடியாது. கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். சோத்திர அல்லேலூயா. பேதுருக்கு சொன்னார்ல, உன்னை புடமிடும்படி என்னிடத்துல கேட்டுக்கொண்டான். சொல்றாருல, உன்னை கொஞ்சம் புடமிட்டு நான் உன்னை பார்க்குறேன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், உங்கள் ஆளு தான் சொல்கிறீங்களே அப்படின்றார். அல்லேலூயா. நம்ம ஆளுகளே சில நேரம் ஆண்டவர் கொஞ்சம் பார்ப்பார். புடமிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கணும் நம்ம வாழ்க்கை சொல்லுங்க. சில நேரங்களில் புடமிடுதல் வருங்க வாழ்க்கையில், இல்லையா? சில சோதனைகள் வரும், சில பிரச்சனைகள் வரும், சில பாடுகள் வரும். அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற இருதயம் வேணும். சோத்திரம். அல்லேலூயா. பக்தியோடும் ஜபத்தோடும் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் நோவாவுக்கு கிருபை கொடுத்தது போல, யோபுவை காத்தது போல ஆண்டவர் காப்பார். அதே தான் மோசேக்கு சொல்றார். ஆமா, என்னுடைய கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்றார். மோசேக்கு அதே வார்த்தை தான் சொன்னார். நோவாவுக்கு கொடுத்த மாதிரி தான் மோசேக்கு அதே வார்த்தை தான் சொன்னார். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்ததப்பா அப்படின்றார். சோத்திரம். அவர் கண்ணில் கிருபை கிடைச்சதுனால தான் அந்த தண்ணியில் மூழ்கி போட்டு அமுக்க வேண்டியவ என்ன பண்ணுறா, முதல்ல பட்டயத்தால் கொல்லப்பட வேண்டியவன், நடி தண்ணியில் தூக்கி போட்டு சாகடிக்கப்பட வேண்டியவன். இல்லை பார்வோன் குமாரத்தி பார்க்கும்போதே ஐயோ இது வந்து எபிரேய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிற வேலைக்காரிய ஏற்பாது எபிரேய பிள்ளை ஒன்று அப்படின்றாவோ. அப்படியே ஒரு அமுக்குனா முடிஞ்சு போச்சு. ஏன்னா சட்டம் அதுதான், குழந்தைகளை அந்த நைல் நதியில் போட்டு தான் சாகடிக்கணும். புரியுதாங்க? ஆண் பிள்ளைகள் பிறந்தா என்ன பண்ணிரு, குளத்தில் போட்டு தூக்கி மருத்துவச்சிகளுக்கு அங்கே அரசாங்க சட்டமே பதிவிட்டிருக்கிறான். அவன் இஸ்ரவேல் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பிறக்கிறதுல என்ன பண்ணணும், குளத்தில் தூக்கி போட்டுரும். மோசையை மட்டும் அவங்க அம்மா ஒழிச்சு வைக்கிறான். கொஞ்ச நாள் மீறி முடியாது, வெளியில் தெரிஞ்சிடும், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு நாணல் பெட்டி உண்டாக்கி என்ன பண்ணுறா, அங்கே மாற்றுறதே யாருக்கிட்ட தான், பார்வோனின் குமாரத்திக்கிட்ட மாற்றுறான் அவன். அப்போ ஒரு வேலைக்காரன் மூலமாக அவள் பார்க்கும்போது அமுக்குப்பா உள்ளனா முடிஞ்சு போச்சு. இல்லை, அவளுக்கு அந்த நேரத்தில் இரக்கம் வருது இந்த குழந்தையின் மேலே. ஏன் வருது? தேவன் அவன் மேலே கண்ணு வச்சிருக்கிறார். அதனால அவளுக்கு தானா இரக்கம் வருதுங்க. தேவன் உன் மேலே கண்ணு வச்சுருந்தா நீ போகிற இடம்லாம் எல்லா மனுஷனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கும், தயவு கிடைக்கும். சொன்னது புரியுதா உங்களுக்கு? சில இடத்துல தயவு வேணும், சில இடத்துல நல்ல வேலை வேணும், நல்ல வாய்ப்பு வேணும் அப்படின்றீங்களா, அங்கே உட்காந்துட்டு போங்க. ஆண்டவருடைய கண்களில் தயவு பெற்றுட்டு போங்க, ஆண்டவருடைய கண்களில் கிருபை பெற்றுட்டு போங்க. போகிற இடத்துல உங்களுக்கு தானா தயவும் கிருபையும் கிடைக்கும். உங்கள் நல்ல காரியங்கள் அனுகூலமாகும். உங்கள் காரியங்கள் அனுகூலமாக்குவார். உங்கள் காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நல்ல சத்தமாக குரலை எழுப்பி சொல்லுங்க. ஆமாம், போகிற இடத்துல தானா தயவு கிடைக்குங்க. தயவை தினமும் அனுதினமும் அவர்கிட்ட தேடுங்க. காலைதோறும் புது கிருபை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. போகிற இடத்துல மனுஷன் கண்களிலே தானா தயவும் கிருபையும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலமாக்கி தருவார் ஆண்டவர். எல்லா காரியங்களும் ஆசீர்வதித்து தருவார் ஆண்டவர். எல்லா காரியங்களையும் நன்மையாக முடித்து கொடுப்பார் ஆண்டவர். சத்தமாக ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லி உற்சாகமாக சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இல்லைன்னா எங்கே போனாலும் தயவு கிடைக்காது, எங்கே போனாலும் இரக்கம் கிடைக்காது. அங்கே இரக்கம் கிடைச்சாதான். மனிதருடைய இரக்கமெல்லாம் ரொம்ப மோசமானது. அவர்கிட்ட இருந்து ஒரு இரக்கம் கிடைச்சாதான், அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வந்தாதான். அப்படி தான் மோசேக்கு வருது. அவன் காப்பாற்றப்படுகிறான். புரியுதுங்களா உங்களுக்கு? அவனை தேவன் தொடர்ந்து அற்புத அடையாளங்களை செய்து அவன் மூலமாக பலத்த வல்லமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவன் ஒரு வார்த்தை சொல்றார், இவன் எங்க உண்மை உள்ளவன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அதை பார்த்தார், இவனை பிடிச்சா எனக்கு உண்மையா இருப்பான். சொல்றது விளங்குதாங்க? இவனை பிடிச்சா எனக்கு உண்மையா இருப்பான்னு அவர் பார்த்திருந்தார். அவனை நம்பினார். அதனால அவனுக்கு கிருபை கொடுத்தார் ஆண்டவர்.
அவன் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். மோசே ஆசைப்படுறான், நீங்கள் என்னோடு பேசுகிறீங்க ரைட்டு, உங்கள் சத்தம் தான் கேட்குறேன், உங்களை நான் பார்க்கவே இல்லை, உங்கள் மகிமையை பார்க்கணுன்னு கேட்குறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவன் அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார். மோசே மாதிரி தேவனை அவன் சொல்கிறார், முகமுகமாய் நீங்களாம் சொப்பனத்திலையும் என்ன செய்வேன், வேறு விதத்தில் தான் நான் எல்லா தீர்க்கதரிசிகளோடு பேசுவேன். மோசையோடு நான் அப்படி அல்ல, நான் முகமுகமாக பேசுகிறேன்னு சொல்கிறார். உள்ளங்களை கை உயர்த்தலாமா? இங்கே அப்படியே உட்காந்துருந்தா இப்படி பிரைஸ் எல்லாம் சத்தமாக நல்ல கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, நம்ம மோசையோடு நான் முகமுகமாக பேசுகிறேன் அப்படின்றார். அப்போ அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், பார்க்க ஆசைப்படுறான் இல்லையா? தன்னை கண்டவரை அவனும் காண ஆசைப்பட்டான் பாருங்க, அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்போ தேவனை தேடினா ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு உறவு பலமாக மாறும். அவர் நம்மளை வித்தியாசமாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்ம வாழ்க்கை வித்தியாசமாக மாற ஆரம்பிக்கும். மற்றவர்கள் நம்மை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் பார்வை தானே நம்ம மேலே படும். அவர் பார்வைப்படும் போது தான் அது நடக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, யாருடைய பார்வையும் படலை. அவங்க அப்பாவும் பார்க்கல, அவங்க அண்ணன் தம்பியும் பார்க்கல, எல்லாரும் சேர்ந்து அவனை அனுப்பிட்டாங்க. எங்கே? ஆடு மேய்க்க. இவன் சின்ன பையன், வேலை கெட்டு போகக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, வீட்டில் இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார், புரியுதுங்களா? ராஜாவுக்கு நிகரானவர் அந்த நாளில் சாமுவேல். வீட்டில் பெரிய ஒரு நபர் வந்தால் என்ன பண்ணுவோம்? இருங்கடா எல்லாரும் இன்னார் வராங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? எல்லாரும் காத்திருப்போமா இல்லையா? சொல்கிறது விளங்குதாங்க. முக்கியமான பிரமுகர் வரும்போது என்ன பண்ணுவோம்? எல்லாரும் நின்று வரவேற்கிறாங்கல்ல. ஹலோ. அப்போ அந்த நாளில் சாமுவேல் வந்து ஒரு ராஜா மாதிரி, ராஜாக்கு நிகரானவர். அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தாவீதுனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார். சகோதரர்களாக இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கிறார், வீட்டார் இருக்கிறாங்க. ஆனால் அவனை மட்டும் அனுப்பிட்டாங்க. அல்லேலூயா. இவங்கெல்லாம் பார்க்கல பெருசாக, யாருடைய பார்வையிலையும் தாவீதை வந்து பெருசாக பார்க்கவே இல்லை. அவர் சாமுவேல் பார்த்துட்டு அவங்க அண்ணனை பார்த்துட்டு சொல்கிறாரு, பார்வைக்கு இவன் ரொம்ப ஒரு தடகாத்திரமாக அவங்க அண்ணன் இருந்ததுனால ஒருவேளை இவனை தான் ஆண்டவர் ராஜாவாக்க சொல்கிறார் போல அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் பார்க்கிறபடி நான் பார்க்கறதில்லை. எப்படி? மனிதன் நான் பார்க்கிறபடி நான் பார்ப்பதில்லை. அல்லேலூயா. மனிதனோ முகத்தை பார்க்கிறான், உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் இருதயத்தை பார்க்கிறேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர் யாரப்பா, எப்படி, எங்கே பார்க்குறாரு? என்ன இருதயத்தில் பார்த்தார் அவனை? இவன் என்ன தேடுகிறவன், இவன் என் சித்தத்தை செய்கிறவன், என் ஜனங்களை நீதியோடு நடத்தக்கூடியவன் இவன் தான் சொல்லி தாவீதை தான் அவர் பார்த்திருந்தார். இவங்களை யாரையுமே பார்க்கல. இவர் பார்வை யார் மேலே இருக்கு? மனுஷனுடைய பார்வையெல்லாம் வேற ஒருத்தர் மேலே இருக்கு. தேவனுடைய பார்வை யார் மேலே இருக்கு? ஆய் திறந்து சொல்லுங்களேங்க. ஏன்? அவன் தேவனை தேடுறவன். அவனை எல்லாம் இருப்பமா சின்ன பையலா ஒரு வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் பார்வை அவன் மேலே தான் இருந்துச்சு. அப்போ சாமுவேல் எல்லாருமே போயிட்டாங்க, இல்லை வேறு யார் பிள்ளைகள் உனக்கு இல்லையா? ஏன்னா ஆண்டவர் உன் பிள்ளைகளை தான் ஒருத்தன் அபிஷேகம் பண்ண சொன்னார்ன்ற மாதிரி அவருக்கு சந்தேகம் வந்து வேற பிள்ளை இல்லையான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. அப்போது அவன் இன்னொரு பிள்ளை இருக்கிறான், சீக்கிரமாக அவனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வந்து ஆண்டவர் சொல்கிறார், இவன் தான். அப்போ ஆண்டவர் யாரை தான் பார்த்துருந்தார்? அவர் பார்வை யார் மேலே தான் விழுந்திருந்தது? தாவீது மேலே தான் ஆண்டவர் பார்வை விழுந்திருந்தது இல்லையா? நீ தேவனை தேடினா உன் படிப்போ அந்தஸ்தோ அழகோ உன் சூழ்நிலையோ உருவமோ உன்னுடைய காரியெல்லாம் ஆண்டவர் இல்லைங்க. ஆண்டவர் பார்க்கக்கூடியது நீ அவரை தேடுகிற பிள்ளையா, நீ நீதியை நேர்மையா நடப்பியா, தேவ சித்தத்தை செய்வியா, தேவனுக்கு உகந்த பாத்திரமான் தான் கர்த்தர் உன்னை பார்ப்பார். அப்படி பார்த்து தான் கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுப்பார் அவர். அப்போ அதுதான் அவர் பார்வை உன் மேலே விழும். சோத்திரம், அல்லேலூயா. நீ அந்தரங்கத்தில் மறைவில் உன் இருதயம் தேவனை தேடுகிற இருதயமாக இருந்தா, பொல்லாத இருதயமாக இருந்தா, இருமாப்புள்ள இருதயமாக இருந்தா,
புரியுதுங்களா உங்களுக்கு? நம் வாழ்க்கை சீர்கெட்ட வாழ்க்கையாக இருந்தால், துன்மார்க்கமான வாழ்க்கையாக இருந்தால், அநீதியுள்ள வாழ்க்கையாக இருந்தால், தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கையாக இருந்தால், தேவனுடைய பார்வை எப்படி படும்? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடந்தால், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு பயந்து நடங்க, அவர் கண் உங்கள் மேலே விழும். உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக மாறும். ஒரு வாரம் அல்லேலி ஆமேன் தான் போட்டு போகிறீங்களா? இல்லை வார்த்தைக்கு செவி கொடுக்குறீங்களா? வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தைகளை நம்புறீங்களா? அல்லேலூயா. வார்த்தையில் வாழ்கிறீங்களா? ஆண்டவர் பேசினார்ல அப்படின்னு அந்த வார்த்தையை நினைக்கிறீங்களா? திரும்ப சோத்திரம். போன வார செய்தி எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, இல்லையா? அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறோமா நம்ம? இல்லை, அவர் என்னை கைவிட மாட்டார், சொன்னதை செய்யும் அளவும் நினைவு கூறுறீங்களா? வசனம் நினைவு கூறுறீங்களான்னு கேட்குறேன். வசனம் கேட்கறது ரைட்டு, அந்த வசனத்தை நினைவு கூறுறோமா? ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனங்களை இப்போ கேட்டுட்டு போகிறோம், வெளியில் போய் என்னன்னா ஒன்றும் புரியலன்னா, இல்லையா? என் ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. என் ஆண்டவருடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக என் வாழ்க்கை காணப்படணும். அல்லேலூயா. அவர் கண்களில் எனக்கு கிருபை வேணும், அவர் பார்வை என் மேலே படணும் அப்படின்னா அவருக்கு ஏற்ற பாத்திரமான வாழணும். அவருக்கு பயந்து நான் நடக்கணும். அவருடைய பார்வையில் நீதியாக நடக்கணும், உண்மையாக நடக்கணும், உத்தமமாக நடக்கணும். சின்ன சின்ன தவறுகளானாலும் என் தேவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஹலோ, விளங்குதாங்க? என் கர்த்தர் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அவர். அதனால் நான் என்ன செய்யக்கூடாது? இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை நான் செய்யக்கூடாது, நான் பார்க்கக்கூடாது, நான் செயல்படக்கூடாது. அல்லேலூயா. எங்கே இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவர் பார்வை பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. அவர் கண்கள் எப்படி இருக்குன்னு வசனம் போட்டிருக்கு, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டே இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் கண் எப்பொழுதும் நான் கவனிச்சிட்டு இருக்கின்றதை மாத்திரம் நீ மறந்துடாத. சோத்திரம், அல்லேலூயா. அவர் கண் உறங்குவதும் இல்லை, சத்தமாக சொல்லுங்க, அவர் என்ன செய்வதில்லை, தூங்குவதும் இல்லை. இப்போ நம்ம லேசாக தூங்குறோம். உறக்கம்னா என்னது? படுத்து டர்ரு புருன்னு கொட்டி விடுறது. சோத்திரம், விளங்குதான் உங்களுக்கு? உறங்குவதும் இல்லை, தூங்குவது இல்லையா? உறங்குவதுன்னா ரெண்டு போட்டிருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போ லேசாக அப்படியே ஒரு அரைக்குறை தூங்குறோம்ல, அந்த மாதிரியும் தூங்க மாட்டாராம் அவர். புரியுதா உங்களுக்கு? என்ன செய்ய மாட்டார்? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. அரைக்குறை தூக்கம் ஒன்று இருக்குல்ல, உட்காந்துக்கிட்டே அப்படி சில நேரம், அந்த மாதிரி தூக்கம்லாம் கிடையாது. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேங்க, நல்ல சத்தம், அல்லேலூயா. கண்ணே மூடாது அவர் கண்ணே. இமைகள், ஆண்டவருடைய இமைகள் எப்பொழுதும் திறந்தே தான் இருக்கும், இரவும் பகலும் திறந்தவைகளாக தான் இருக்கும். அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் பார்வை நம்ம மேலே படணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க இதை? அப்போ தாவீது மேலே தேவனுடைய பார்வை பட்டதுனால பாருங்கள், எங்கேயோ போயிட்டான் அவன் வாழ்க்கை எங்கேயோ கொண்டு போயிட்டாரா இல்லையா? மோசே மேலே பட்டதுனால எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. நோவா மேலே தேவனுடைய பார்வை பட்டதுனால வாழ்க்கை மாறிடுச்சு. தேவனுடைய பார்வை பட்டதுனால தானே. சோத்திரம், அல்லேலூயா. தீமையான சத்துரு அவனை சேதப்படுத்தாமல் காத்து கர்த்தர் என்ன செய்தார்? சிறையிருப்பை மாற்றி, அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி, அவன் சிறையிருப்பை மாற்றி, இழந்ததெல்லாம் திரும்ப 2 மடங்காக அவனுக்கு கொடுத்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தன்னை தேடுகிற பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார், ஒரு நாள் அவமானப்படுத்தவே மாட்டாருங்க, ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவர் கண் மேலே இருக்கும். அவனை எல்லாரும் குற்றவாளின்னு நியாயம் தீர்த்தாங்க, தேவன் வந்து நீதிமான நியாயம் தீர்த்தார். எல்லாரும் எப்படி நியாயம் தீர்த்தாங்க? அவனை எப்படி நியாயம் தீர்த்தாங்க? சத்தமா சொல்லு. குற்றவாளி நியாயம் தீர்த்தாங்க, தேவன் அவனை நீதிமான்னு நியாயம் தீர்த்தார். ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் நீதிமான் தான். சில நேரம் நீதிமான என்ன பண்றாங்க? குற்றவாளின்னு சில பேர் நியாயம் தீர்ப்பாங்க. யோபு அப்படி சொன்னாங்க, யோசேப்பு அப்படி சொன்னாங்க, இயேசுவா அப்படி சொன்னாங்க. சொல்றது புரியுதுங்களா? நீதியான வாழ்க்கை. ஆனால் என்ன செய்வாங்க? குற்றம் சொல்லுவாங்க, நீ சரியில்லை, அப்படி இப்படி அது இது. ஏன்னா இவங்க அநீதி பண்ணுறதுனால அவங்களே அநீதிக்கு இழுப்பாங்க. அவங்க செய்கிற மாதிரி செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? குற்றம் சாட்டுவாங்க. சொல்கிறது விளங்குதாங்க? நல்லா விளங்குதா இல்லையா? புரியுதா இல்லையா? சோத்திரம். அது இதுன்னு ஏதாவது சொல்லுவாங்க.
நம்ம நீதியில் நிற்கணும். நம்ம இதில் தான் நிற்கணும். அவங்க அநீதியில் இழுக்கிறாங்க, தவறான வழியில் ஒருத்தர் இழுக்கிறாங்க நம்மளன்ட்டு அதுக்கு நம்ம அநீதிக்கு உடன்படக்கூடாது, துன்மார்க்கத்துக்கு உடன்படக்கூடாது, தப்பான காரியங்களுக்கு உடன்படக்கூடாது. நீதியில் நிலை நிற்கணும். நம்ம கர்த்தர் நம்ம நீதியை விளங்க பண்ணுவார். அவர் யோபுனோட நீதியை விளங்க பண்ணார். சில மாதிரி உட்காந்துருக்கூடாது. அல்லேலூயா ஆமென் சொல்லணும். உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, நீ உயிரோடு இருக்கிறையா இல்லையான்ட்டு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆமெனாது சொல்லு. கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே உட்காந்தா இப்படி சோத்திரம். நல்லா சத்தமாக கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி சொல்லு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென் சோத்திரம். சில பேரை பார்த்தா பயமாக இருக்கு, போய் செக் பண்ணிட்டு வாப்பா அவரை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. சோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை அருமையான பார்வைங்க. அதாவது தேடுகிற இருதயம் தான். நீ சில பேருடைய வாழ்க்கை நீதியாக இருக்காது, உண்மையாக இருக்காது, தப்பான வாழ்க்கையாக இருக்கும், பாவமான வாழ்க்கை. ஆனால் அவனுக்கு ஆண்டவரை தேடணும், ஆண்டவருக்குள்ளே வாழணும்னு ஆசையும் ஒரு தேடுதல் அவனுக்கு இருந்தால் ஆண்டவர் அவனை தேடி மாற்றிடுவார். நீ மாறிட்டு ஆண்டவர்கிட்ட வரணும்னு நினைக்காத. நீ அவருக்காக வாழணும்னு ஆசை உனக்கு இருந்தால் அவர் உன்னை தேடி வருவார். புரியுதா உங்களுக்கு? அவர் உன்னை தேடி வருவார். அவர் ஐயோ நான் பாவியான மனுஷன். யாரு? சகேயு. இயேசுவை பார்க்க ஆசையாய் ஓடி வந்தான். இயேசுவை பார்க்க ஆசையா ஓடி வரான். ஆனால் பார்க்க முடியல. அவன்கிட்ட பாவம் இருக்கு, அவன் தப்பான ஆள். ஆனால் அவரை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கு, பார்க்க முடியல. ஓடி போய் காட்டாத்தி மரத்தில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் இயேசு அவனோட உண்மையான வாஞ்சையை பார்த்தாரா இல்லையா? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வசனம் படிங்க. லூக்கா புஸ்தகத்தில் லூக்கா 19:3-5 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 19:3-5 வரை. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். சகேயு அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை எப்படி போட்டு பார்த்தீங்களா? அவன் பார்க்க வந்தான். ஹலோ ஏமா விளங்குதா இல்லையா? கொஞ்சம் மண்டையில் ஏறுதா? கொஞ்சம் அவன் பார்க்க. நீ ஆசையா இயேசுவை பார்க்க வந்தா, ஆர்வமா நீ தேடி வந்தா, நீ பார்க்க வேண்டாம். உன்னால பார்க்க முடியலனா கூட, உன்னால பார்க்க ஒரு வேளை முடியலனா கூட அவர் உன்னை கண்டிப்பா பார்த்துருவார். உனக்கு ஆர்வம் தான் முக்கியம். சில பேருக்கு வாழ்க்கை கூட முக்கியம் இல்லை, உன் வாழ்க்கை அவர் சரிப்படுத்துவார். இயேசு இப்போ பாருங்க, இவன் ஆண்டவரைக்குள்ள இவன் இப்படி பார்க்கணும் இல்லையா? எல்லாரும் என்ன செய்வாங்க? அவனை இப்படி தான் பார்த்துருந்தாங்க. விளங்குதாங்க? யார் அவன்? குள்ளனை நீங்கள் இப்படியா பார்ப்பீங்க? ஆள் கொஞ்சம் குள்ளமாக இருந்தால் எப்படி பார்ப்ப? எல்லாரும் இப்படி தான் பார்த்தேன். என்னடா அப்படிதான் பார்த்துட்டு இருந்தாங்க. சோத்திரம். நீ இயேசுவை பார்க்க தேடுனா, இயேசு மேலே உனக்கு ஆர்வம் இருந்தா, உண்மையாக தேடுகிற இருதயம் உனக்கு இருந்தால் போதுங்க. அந்த வாழ்க்கையே வித்தியாசமானது. சும்மா இல்லை, ஏதோ ஒன்றும் கொலாபுலான்லாம் இல்லை. உண்மையான அன்பு மட்டும்தான். வேறு எதுவுமே பெருசாக எனக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு இல்லை. இயேசு மேலே எனக்கு உண்மையான நேச அன்பு இருக்குது, அவ்வளோதான். இப்போ எல்லாரும் இவனை இப்படி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இயேசு அப்படி பார்த்ததுனால அத்தனை பேர் அவனை உயர்ந்து பார்க்குறாங்க, தலை நிமிர்ந்து பார்க்குறாங்க. உயர்ந்த இடத்துல பார்க்க வச்சார் ஆண்டவர். விளங்குதாங்க? அவன் தான் பார்க்க வந்தான். இப்போ ஆண்டவர் அவனை பார்க்குறாரு, பார்த்தீங்களா? அப்போ தேடுகிற இருதயம் இருந்தால் ஆண்டவர் பார்ப்பார். அவர் பார்வை மேலே வரும். அவர் பார்வை நிச்சயம் உன் மேலே வரும்பா. அவர் கண்ணு உன் மேலே நிச்சயம் படும். உனக்கு அந்த ஆர்வம் இருக்கா? அல்லேலூயா. உன் வாழ்க்கை அவர் சரிப்படுத்துவார். உன் வாழ்க்கை சரியில்லைன்னா, உன் வாழ்க்கை சீரில்லைன்னா, உன் வாழ்க்கை பாவத்தில் இருந்தா அவர் மன்னிச்சார் அவன் பாவத்தை. அவர் ஆபிரகாமின் பிள்ளையா அவனை மாத்துறாரு. விளங்குதா இல்லையாங்க? அவர் உன் வாழ்க்கையை சீர்படுத்திடுவார். அவர் உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திடுவார். இயேசுவுக்காக வாழணும், அவரை தேடணும், அவருக்காக நான் ஓடணுன்ற எண்ணம் இருக்கா? அவருக்காக ஏதாவது செய்யன்ற எண்ணம் உனக்கு இருக்கா? இதுதான் அவரை பார்க்கிற அனுபவம்.
இல்லை ஏதாவது சாக்கு போக்கு சொல்லியே காரணம் சொல்லியே என்ன செய்யறது இல்லை, அவரை தேடுறதும் இல்லை, அவரை பார்க்கறதும் இல்லை. அந்த ரங்கத்தில் பாருங்க, அந்த பாவியானவன் என்ன பண்ணான், மார்பிலே ஆய் திறந்து சொல்லுங்க, ஏதாவது என்ன பண்ணாம மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகி என் மேலே என்ன செய்ய ஆண்டவரே கிருபையா இருங்கன்னு அழுதான். ஆண்டவர் என்ன செய்தார், யாரை பார்த்தார், அவனை பார்க்கலங்க, பக்கத்தில் இருந்தவனை பார்க்கல, அவரை பார்க்கறதுக்கே துக்கம், ஆனால் அவருக்காக வாழணும்னு ஆசை. சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவர் முகத்தை பார்க்கறதுக்கே இவனுக்கு வைக்க, ஆனால் அவருக்காக வாழணும்னு ஆசைங்க. எத்தனை பேர் உண்மையை ஆண்டவர் சமூகத்தில் செல்லார், ஆண்டவரே உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமாக இருக்குப்பா, நான் சில நேரம் என் வாழ்க்கை மோசம் சரியில்லைன்னு உண்மையாக இருதயம் கண்ணீர் வடிக்குதா. ஒருத்தர் சொன்னார், சில காரியங்கள் தேவனுடைய காரியம் வாழ்க்கையில் நடக்காதனால என் இருதயத்திலிருந்து ரத்தம் வடியும் அப்படின்றார். அவன் என்ன, அந்த உணர்வு இருதயத்தில் உடைக்கப்பட்ட ஒரு அனுபவம், நொறுக்கப்பட்ட ஒரு அனுபவம், ஐயோ அப்படின்ற அவர் இருதயத்தில் ஒரு மனஸ்தாபம் தேவனுடைய காரியங்களை குறித்து. அந்த அந்த அழுத்தம், தேவனுக்காக வாழ அந்த ஏக்கம், அந்த ஆர்வம் என்ன பண்ணுதுன்னா தேவனை நம் பட்சமாய் கொண்டு வருகிறது. தேவனை அதுதான் நீ அவரை இழுத்து கொள்வதற்கு ஒரே வழி. வேறு எந்த தந்திரங்களும் பண்ணி, எந்த அது பண்ணி, ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணிடலாம் முடியாது. உன் இருதயத்தில் உண்மையாக அவரை தேடுகிற, அவரை பார்க்கிற, அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்தால் அவர் உன்னை பார்த்துருவார். அவர் உன் பக்கமாக ஈர்க்கப்படுவார், அவர் வாழ்க்கையோடு ஒன்றி போவார் அவர். அல்லேலூயா. உனக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு ஏற்படும், உனக்கு அவருக்குள்ள ஒரு பெரிய சம்பந்தம் உண்டாகும், உன் வாழ்க்கையை வித்தியாசமாக மாற்றிடுவார். சகேவி எல்லாரும் அண்ணாந்து பார்த்த மாதிரி என்ன பண்ணுவார், உன் வாழ்க்கையை அண்ணாந்து பார்க்க வைப்பார். உன் வாழ்க்கையை சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். சவுண்டு வைப்பா கொஞ்சம். என்ன பண்ணுவார், உன் வாழ்க்கையை அண்ணாந்து பார்க்க வைப்பார் அவர். ஆமென். அல்லேலூயா. தலை நிமிர்ந்து பார்க்க வைப்பார். புரியுதாங்க? அவர் பார்க்காம போயிருக்கலாம்ல, புரியுதா உங்களுக்கு? அவரை ஏன் தாகத்தோடு வந்துரு, யார்கிட்ட போய் அவரை நான் பார்க்க வந்திருக்கிறேன்னு சொல்லி அனுப்பினானா? சொல்லுங்க. சொல்லவே இல்லை, யார்கிட்டையும் அவன் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை, யார்கிட்டையும் சொல்லி அனுப்பவே இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்களேங்க. ஆனால் இயேசு அவனை பார்த்தாருங்க. நீ எந்த மூலையில், எந்த இடத்துல, அந்தரங்கத்தில் உன் படிப்பு, உன் திறமை, உன் வேலை எதுவும் தேவையில்லைங்க. எங்கேயோ ஒரு மூலையில் பாருங்கள், ஃபாதர் பெர்க்மன்ஸ் நம்ம ஐக்கிய தலைவர் இல்லையா, சாத்திராக்கம்பட்டி மதுரையில் ஏதோ ஒரு கிராமமாங்க, பட்டு கிராமத்தில் ஜனங்களே கொஞ்சம் ஜனங்க இருக்கிற ஒரு மூலையில் ஆண்டவரை தேடினதுனால அவர் என்ன பண்ணுறார், ஆண்டவர் அவர் அபிஷேகித்து கொண்டு வந்து உலகத்துக்கே கொண்டு போய் எல்லாரும் பார்க்குற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறார் பாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்றைக்கி கூட ஜெபத்தோட்டத்துக்கு போனால் அந்த சுற்று வட்டாரம் பூரா கிராமம்தான், ஆனால் அங்கே ஆயிரமாக ஜனம் போகுது. கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணால் என்ன பண்ணுறாங்க, இங்கெல்லாம் சென்னையில் கூட பெரிய கூட்டம், வாலிபர் கூட்டம் நடத்துகிறோம், அப்படி வாங்கன்னா அவ்வளோ பேர்லாம் வரமாட்டாங்க. 1000 பேரை கூட்டுறதுக்கு தலைகீழாக நிற்கணும். ஸ்தோத்திரம். எவ்வளோ பாடுபடணும், விளக்குதா உங்களுக்கு? ஆனால் அங்கே என்ன செய்கிறாங்க, ட்ரெயின் டிக்கெட் போட்டு 5 நாள் 4 நாள் சொல்லி வாலிப பிள்ளைங்க ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க, ஊழியக்காரர்கள் ஆயிரக்கணக்கில் போகிறாங்க. சொல்கிறது விளங்குதாங்க? அப்போ தேவனுடைய பார்வை அவர் மேலே பட்டதுனால, சொல்கிறது விளங்குதா இல்லையா உங்களுக்கு? அவர் பார்வை பட்டால் உன் வாழ்க்கை மாறும். அவர் பார்வை படணும். நான் கண் நோக்குறார், எதுக்கு யாரை கண் நோக்குறாருன்னு பாருங்க. நீ தேவனை தேடுகிற உணர்வு உனக்கு இருந்தா ஸ்தோத்திரம். மலையில் அதான் உதாரணங்கள் சொல்லிட்டு வரேன், கவனிச்சிங்களா உங்களுக்கு? நோவாவுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, மோசேக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, தாவீதுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு, சகேக்கு அந்த உணர்வு இருந்தது, யோபுக்கு அந்த உணர்வு இருந்தது. தேவன் அவர்களை கண்டார். அல்லேலூயா. கண் நோக்கிவேன்னு சொன்னார், கண் நோக்கினார் அவர்களெல்லாம். ஸ்தோத்திரம். நாத்தான் வேலை பார்த்து சொல்கிறாரு பாருங்க, அவன் விசுவாசம் இல்லாமல் வரான் ஆண்டவர்கிட்ட. ஒரே வார்த்தை சொன்னார், அத்திமரத்தின் கீழே நான் உன்னை கண்டேன் அப்படின்றார். அல்லேலூயா. நாத்தான் வேலை பார்த்து என்ன சொன்னார், அந்த அத்திமரத்தின் கீழேனா அது ஏதோ ஒரு சொல்லுவாங்க இல்லை, அங்கே உட்காந்தா வேத தியானமோ இல்லை தியானமோ ஏதோ செய்வாங்களாம் இஸ்ரவேலர்கள்.
அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து சொல்லுவாங்க. அங்கே அவன் உட்கார்ந்து ஆண்டவரை தேடுகிறத ஆண்டவர் பார்த்தாராம். சொல்றார், அத்துமீறத்தின் கீழே உன்னை கண்டேன் அப்படின்றார். அப்போ ஆண்டவரை அந்தரங்கத்தில் தேடுறவனை எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பார்த்துறார் ஆண்டவர். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமாக, நல்ல குரலை உயர்த்தி. ஆமாம், கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பேதுருவை பார்த்தார். எங்கே இந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்தார் தெரியுங்களா? இயேசுவை சிலுவையில் அவர் அறைய போகிறதுக்கு முன்னாடி ராத்திரியில் ஆசாரியனுடைய வீட்டில் விசாரணை நடக்குது. இரவெல்லாம் விசாரணை நடக்கிறது. அவரை கடுமையான வார்த்தைகளால் கட்டி என்ன செய்திருக்கிறாங்க? பல கூட்டங்கள் மத்தியில் விசாரணைக்குள்ளே வச்சுருக்கிறாங்க. அப்போ உள்ளே வந்த பேதுரு மறுதளிச்சிட்டார். 3 தடவை என்ன பண்ணிட்டார்? மறுதளிச்சிட்டார். இவ்வளோ கூட்டத்தின் நடுவில், அவ்வளவு சலசலப்பின் மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியில் இயேசு பேதுருவை ஒரு பார்வை பார்க்குறாரு. ஹலோ, விளங்குதாங்க? அவன் 3 தடவை மறுதளிச்ச பின்பு அவனை பார்த்தாரான். அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் அவன் அங்கே நிற்கிறத, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிற்கிறதா இயேசு கண்டு, லூக்கா புஸ்தகத்தில் மாத்திரம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? தூக்கம் வருதா? சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி. சோத்திரம். கடைசியாக அந்த பேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இவ்வளோ சூழ்நிலைகள் மத்தியில் ஒரு பார்வை பார்க்குறார். அல்லேலூயா. நான் உனக்கு முன்னமே சொல்லலையா, நீ என்ன 3 தரம் மறுதளிப்பாய் என்று? அல்லேலூயா. ஆமாம், தன்னை மறுதளித்தவனை அவர் பார்க்கிற அந்த பார்வை அவனை என்ன பண்ணிருச்சு? அவர் சொன்ன வார்த்தையை நினைப்பூட்டிருச்சு அவனுக்கு. நான் உன்னை பல விஷயம் இருக்குது. நான் முன்னமே சொன்னல உனக்கு அப்படின்ற அர்த்தம் இருக்குது அந்த பார்வையில். 2வது, நான் உன்னை எதுக்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்ற அர்த்தம் இருக்குது இல்லையா? 2வது, நீ இப்படி என்னை மறுதளிச்சிட்டியே அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. இவ்வளோ சூழ்நிலை மத்தியில் என்ன நீ மறுதளிச்சிட்டியேன்னு சொல்லி பார்க்குற பார்வை இருக்குது. நான் முன்னமே உனக்கு சொன்னல அப்படின்ற பார்வை இருக்குது. உன்னை எதற்காக நான் பிடித்தேன், எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்றதுக்கு பார்வை இருக்குது. அப்போ இவ்வளோ பார்வைகளும் கலந்த ஒரு பார்வை தான் பேதுருவை ஆண்டவர் பார்க்குறார். வசனம் சொல்லுது, அவர் பார்த்த உடனே அவன் என்ன செஞ்சிட்டானா? மனம் கசந்து அழுதுட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வாயை திறந்தா சொல்லுங்களேன். சில நேரம் தேவனுடைய பார்வை இந்த நம்ம மேலே வரும். இப்படி ஒரு பார்வை நம்மளை பார்ப்பார். விளங்குதா உங்களுக்கு? ஆமாம், நான் உன்னை எதுக்கு பிடிச்சேன், நான் உன்னை எதுக்கு தெரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா. நீ என்ன செஞ்சிட்ருக்கிற? மறுதளிக்கிறது என்ன தெரியுங்களா? தேவனை விட்டு தூரமாக இருப்பது, தேவனோடு தொடர்பு இல்லாமல் இருப்பது. அப்போ கர்த்தர் அப்படி ஒரு பார்வையில் நம்மளை பார்ப்பார். நான் எதுக்கு பிடிச்சேன், எதுக்கு தெரிந்து கொண்டேன், உன்னோட சொன்ன காரியங்கள் என்ன ஆயிற்று, உன்னோடு பேசின விஷயங்கள் என்ன ஆயிற்று. சோத்திரம். அல்லேலூயா. அந்த பார்வை அவன் ஆராதிக்கும் போது, சில பேருக்கு ஆராதிக்கும் போதே, தேவனை தொழுது கொள்ளும் போதே தேவன் நம்மை சந்திக்கிறத, தேவன் நம்மை தொடுகிறத, தேவன் நம்மை பார்க்கிறத நம்ம இருதயத்தில் உணர முடியுங்க. உண்மையான அன்புள்ளவர்களுக்கு உணர முடியும், உண்மையான தேவ பயம் உள்ளவர்களுக்கு உணர முடியும். வெறும் விரவு கட்டையாக வந்து இங்கே நின்று போனால் ஒன்றும் உணராது. சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க நல்ல சத்தமா. அல்லேலூயா. தேவ பயத்தோடு நம்ம இருப்போம்னு சொன்னா, தேவன் நம்மளை அந்த பார்க்கிற அந்த பார்வை, அல்லேலூயா, இயேசுவை பார்த்த பார்வையே வித்தியாசமாக இருக்கு. பேதுருவை பார்த்த பார்வையே, அந்த பார்வையிலேயே அவன் மனம் திரும்பிட்டான் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் அவன் மேலே அந்த பார்வையை எடுக்கவே இல்லை. உயிர் தெளிந்து வந்தோன்னா முதல்ல அவனை தான் கவனிக்கிறார், அவனை தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. அவனை தான் தேடுறார், அவனை தான் தேடி வரார். அவனை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை அவனை கொண்டு செய்கிறார். அவனை விடலை பாருங்க ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. அந்த பார்வை கூட அவன் அசட்டை பண்ணிட்டு போயிருந்தான்னு சொன்னால் கஷ்டம்தான். சோத்திரம். அல்லேலூயா. அதனால தான் நான் தொடக்கத்தையும் முடிவையும் சொல்கிறேன், அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான்றதை நீ தள்ளி விட்டுட்டு போயிடாத. உன்னை கவனிச்சுட்டே இருக்கிறான்றத நீ இல்லை அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகாத. ஆமாம், என்னை பார்க்குறாரு, அந்த உணர்வு உனக்குள்ளே உண்டாகட்டும். பேதுருவை போல ஒரு உணர்வு உனக்குள்ளே வரட்டும். அவர் நமக்கு சொன்னது என்ன, நாம் என்ன செஞ்சிட்ருக்குறோம், நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, என் காரியம் எப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குது, என் செயல்கள் எப்படி இருக்குது. சொல்கிறது விளங்குதா? நான் எங்கே நின்றுட்டுருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், நான் உங்களை மறுதளித்து தூரமாக இருக்கிறேன்னா, விசுவாசத்தில் இருக்கிறேன்னா,
ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அங்கலாய்ப்போட பல பார்வைகள் நம்ம மேலே அவர் விழுகுது. சொல்கிறது விளங்குதுங்களா? இந்த பார்வையை நீ அல்ல தட்டிட்டேன்னா, இயேசுனுடைய பார்வையை தட்டி விட்டுட்டு போயிட்டேன்னு சொன்னால் உன் வாழ்க்கை மாற்றம் வராது. நம்ம வாழ்க்கையில் என்ன வராது? மாற்றம் வராது. தேடுதலில் பல விதங்கள் இருக்குது. சொல்கிறது விளங்குதாங்க உங்களுக்கு? தேடுதலில் நீதியாக தேடுற, உண்மையாக தேடுற, அவர் கரம் மேலே வரும். அல்லேலூயா. பாவத்தோடு இருக்கிறோம், வாழ்க்கை சீரில், ஆனாலும் நான் மாற ஆசைப்படுறேன் அப்படின்னு சில பேர் தேட வருவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை இன்னும் சீராகலை, நான் நினச்ச மாதிரி என் வாழ்க்கை இன்னும் மாறலை, ஆண்டவருக்கு பிரியமாக மாறலை. அந்த வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையை அவர் சீர்படுத்த வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையை அவர் சரிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நீ தேடுகிற இருதயம் முதலாவது உனக்கு வருதான்றதான் முக்கியம். முதல்ல தேடுகிற இருதயம் நமக்கு வர வேண்டும். சத்தமாக சொல்லுங்க. இதுதான் ஆண்டவர் பார்க்குறார். ஆனால் மனுஷன் பார்க்குறபடியெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் பார்வை, மனுஷங்க பார்வை பார்க்குறக்கு என்ன தெரியும்? நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். தேவனுக்கு தான் தெரியும் நீ யாரு, நீ என்ன மாதிரி ஆளு சொல்லு. அல்லேலூயா. அதுதான் உனக்கு நீதியை கொண்டு வரும். அதான் வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வரும். அதான் வாழ்க்கையில் உயர்வுகளை கொண்டு வரும். அதான் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். தேவனுடைய இரக்கங்களை, கிருபைகளை கொண்டு வரும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால் அவர் கண்களில் நம்ம பட வேண்டும். யாருடைய கண் படணும்? இயேசுனுடைய கண் பார்த்துக்கிட்டே இருக்கு. அவர் கண் நம்ம மேலே விழணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமை. நன்மைக்கு ஏதுவாக, நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஏதுவாக, நம் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதுவாக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் சந்தோஷப்பட்டு அவர் பார்வை நம்ம மேலே விழுறதும் இருக்குது, நம்மை சரிப்படுத்துறதுக்கும் விலகிறது இருக்குது. அவர் ரெண்டுக்குமே நம்ம ஒப்பு கொடுக்கும்போது இல்லையா, நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கர்த்தர் தருவார். ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஒப்பு கொடுப்போம்.